வெல்கம் டு யாலினா ஐஏஎஸ் அகாடமி. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 3 பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த சீரீஸ்ல என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, தினமணி, தமிழ், ஹிந்து இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் நியூஸ் கட்ஸ். இது மட்டும் தான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா நோ கிடையாது. ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோ கொடுக்குறோம் டெய்லி பேஸ்ல. அதுக்கப்புறம் இதை தாண்டி மற்றபடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னா, பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, ஓகே, அதுக்கப்புறம் யோஜனா, குருக்ஷேத்ரா, அதுக்கப்புறம் நிறைய ஆத்தென்டிகேட்டட் ஆன்லைன் சோர்சஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா, வெப்சைட்ஸ், கவர்மெண்ட் வெப்சைட்ஸ், இதுல இருந்துலாம் எடுக்கிற நியூஸஸ் வந்து கம்பைன் பண்ணி ஒரு 3 to 4 days ஒன்ஸ் அது ஒரு தனி பிடிஎஃப் இல்லைன்னா தனி வீடியோவா கொடுப்போம். ஸோ டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூபையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டுலையுமே நம்ம வீடியோ, ஷார்ட்ஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம 3rd ஏப்ரல் வந்த நியூஸஸ் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து தமிழக புதிய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர். ஸோ ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது இதில் நம்ம பார்க்கறதுக்கு. ஸோ மினிமமா என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துப்போம். ஸோ புது டிஜிபி நேம் பார்த்துக்கோங்க, சந்தீப் ராய் ரத்தோர். இதுக்கு முன்னாடி இருந்தது பொறுப்பு டிஜிபியா ஜி வெங்கட்ராமன் இருந்தாங்க. ஓகேவா, ஸோ எப்போ இருந்து அப்படின்னா லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல சங்கர் ஜிவால் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து டிஜிபியா இருந்து ஓய்வு பெற்றாங்க. அதுக்கப்புறம் வெங்கட்ராமன் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ யார் உத்தரவிட்டது இதுதான் இங்க முக்கியம். ஓகே, ஸோ மற்றது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் விட்டுருங்க. எலெக்ஷன் கமிஷன். ஓகே, பட் நார்மல் டைம்ல இது நடக்காது. கரெக்டா? ஸோ அதுக்குன்னு கவர்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்கும், அதுபடி நடக்கும். இப்போ என்ன அப்படின்னா, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து அமல்ல இருக்கு. மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது இங்க பாக்குறீங்கல்ல, இதுல மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க, மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட். ஸோ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து அமல்ல இருக்கிறதுனால இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரம் இருக்கு. அவங்க தான் எல்லா ஆக்ஷன்ஸையும் எடுக்க முடியும். ஸோ அந்த வகையில இப்போ அவங்க புது டிஜிபியை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க, சந்தீப் ராய் ரத்தோர். ஓகேவா, ஸோ சந்தீப் ராய் ரத்தோர் அப்படிங்கிறவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்க்கு மூவ் பண்ணுவோம் என்ன அப்படிங்கிறது. ஸோ மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையம், இதுல முக்கியமா சொல்லணும்னு நினைச்சது, இது வந்து ஆக்சுவலா நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் நியூஸ். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் நியூஸ்க்கு ஒரு சில காலம், ஒரு சில இது வந்து ஸ்டேட் நியூஸ், ஒரு சில இது வந்து வேர்ல்ட் நியூஸ், இந்தியா நியூஸ், அந்த மாதிரி தனித்தனியா மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் நியூஸுக்கான காலம்ல இருந்தது. ஸோ சிம்பிளா பார்த்தா ஆலங்குளம் தானே, இது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு தாலுக் தானே அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பாருங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதை வந்து எடுத்தது. மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையம் மலைப்பகுதிகளை பாதுகாக்கிறது. இதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் வரும். HACA ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ HACA இங்க இருக்குல்ல, ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ இது என்ன அப்படிங்கிற மேலே மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்க அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்க இருக்கு பாருங்க, ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுல ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி HACA அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து மலைப்பகுதியை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற ஒரு அமைப்பு, ஒரு அத்தாரிட்டி, ஒரு ஆணையம். ஓகேவா, தமிழக மலைப்பகுதியில் காடுகள் அழிப்பதை தடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் நில பயன்பாட்டை முறைப்படுத்துதல், இந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இருக்குது. ஓகேவா, இது எப்போ தொடங்கிச்சு, இந்த ஆணையத்தை எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 1990 1990 இது ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் 43 தாலுக்கா மட்டும்தான் இருந்துச்சு. பட் 2003 அகெயின் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. 2003 விரிவாக்கம் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 597 கிராமங்கள் இதுல வந்துருச்சு. ஓகேவா, சோ இங்க என்ன இஷ்யூ, நிர்வாக சிக்கல் என்ன இருக்கு, இதோட நோக்கம் என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்படி ஒரு ஆணையம் இருக்கு, மலைப்பகுதிகளை பாதுகாக்கிறதுக்காக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு. சோ ஒரு சில தாலுக், ஒரு சில மக்கள் வாழ்ற இடங்களையும் மலைப்பகுதி ஆணையத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற இடங்கள் வந்து மலைப்பகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா, சோ அதனால இதை முழுக்க ஆக்கிரமிக்கவும் விடக்கூடாது. இங்க வந்து ரொம்ப காடுகளை வந்து பிரச்சனை ஆகிற லெவலுக்கு எந்த கட்டிடங்கள், எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விதிமுறைகள். ஸோ இதுல முக்கியமான இஷ்யூவா என்ன சொல்றாங்கன்னா, 300 சதுர மீட்டருக்கு அதிகமா ஏதாவது ஒரு கட்டடம் கட்டுறீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்ரூவல். நகர்ப்புற கூரமைப்பு, புவியியல் துறை, வனத்துறை, அதுக்கப்புறம் கோட்டாட்சியர், ஆட்சியர் அலுவலகம், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதனால அங்க இருக்கிற வளர்ச்சி பணிகள் தடைபடுறதா மெயினா சொல்லியிருக்காங்க. ஓகே, சிம்பிள். ஓகேவா, அதுக்கப்புறம் அதனால விதிகளை வந்து எளிமையாக்குறதுனால இந்த பிப்ரவரியில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. நம்ம வந்து கோட்டாட்சியர், அதாவது தாசில்தார் கிட்ட இருந்து
தடையில்லா சான்றிதழ் வாங்க அவசியம் கிடையாது, என்ஓசி அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். பட் இங்க நீங்க மேஜரா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 1990 2003 ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து இந்த HACA அப்படிங்கிற ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. 2003 விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. 597 கிராமங்கள் அது கீழே இருக்கு. 300 சதுர மீட்டருக்கு மேல ஏதாவது கட்டிடம் கட்டுறீங்கன்னா மல்டிபிள் அப்ரூவல்ஸ் நீங்க வாங்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின், மலைப்பகுதி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1990. 2003 விரிவாக்கத்தின் போது எத்தனை கிராமங்கள் HACA வரம்புக்குள் கொண்டு வரப்பட்டன? 597. HACAவின் முதன்மை நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ தேர்ட் ஒன், அமைச்சரவை முடிவை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுல 2-3 ஆர்டிகல்ஸ் வரும் இது ரிலேட்டட் நியூஸ்ல. என்ன அப்படின்னா 161, ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 161, 163, 72 பத்தியும் பார்ப்போம். ஸோ இந்த 3 ஆர்டிகல் 161, 163, 72. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஒரு கேஸ்ல கவர்மெண்ட் வந்து அமைச்சரவை வந்து சொல்லிருச்சு இவங்களுக்கான தண்டனை குறைக்கணும், விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறது. பட் ஆளுநர் வந்து அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கல. ஓகே, ஸோ இவ்வளவுதான் சிம்பிள் சினாரியோ. இந்த 2 நடந்திருக்குது. ஸோ கோர்ட்டுக்கு மூவ் ஆயிருக்கு. கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமைச்சரவை முடிவை வந்து நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. ஆளுநருக்கு டிஸ்கிரிஷனரி பவர், அதாவது தானா ஒரு சில விஷயங்களை பண்றதுக்கான பவர் இருக்கு. பட் இந்த ஒரு விஷயத்துல அதுக்கு கிடையவே கிடையாது. அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை நீங்க பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 161 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தண்டனையை குறைக்க அல்லது நிறுத்தி வைக்க, மன்னிக்க ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. கரெக்ட். ஓகேவா? ஸோ அதிகாரம் இருக்கு 161 படி. 163 என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்பவுமே வந்து ஆளுநர் வந்து பேரளவில் தான் மாநிலத்தோட தலைவர். எய்ட் அண்ட் அட்வைஸ், ஓகே, உதவி மற்றும் ஆலோசனையின்படி. யாரோட உதவி என்ற ஆலோசனை? அமைச்சரவையோட உதவி ஆலோசனைப்படி தான் அது நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் ஆயிருக்குது இதுல கான்ஸ்டிடியூஷன்ல ஆஸ் பர் ஆர்டிகல் 163. ஓகேவா? ஸோ இதையுமே சொல்லிட்டு தான் 163 படி எந்த ஒரு நிர்வாக அதிகாரமும் அமைச்சருக்கு வந்து அமைச்சரவை எடுக்கிற முடிவுல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆளுநருக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 161, 163 and 72 என்ன அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருக்கு இதே அதிகாரம், அதாவது தண்டனை குறைக்கிறது, மன்னிக்கிறது, அதுக்கான ஆர்டிகல் வந்து 72. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் வரப்போ we have to use the maximum. எதுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும்னா எந்த ஒரு நியூஸ் படிக்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ஒரு நியூஸை படிக்கிறதுல மேட்டர் கிடையாது. ஓகேவா? ஸோ அது கூட சேர்த்து ஜிகே, ஜிஎஸ் என்னென்ன ரிலேட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுலயும் இன்னும் கப்பல் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து we can include, பட் வந்து ரொம்ப அதிகமா போற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரெலவெண்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப ஷார்ட்டா என்ன ஆர்டிகல் முக்கியமோ இந்த ஒரு நியூஸுக்கு ரிலேட்டடா. ஓகேவா? ஸோ நியூஸை படிக்கிறப்ப அமைச்சரவை முடிவை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா இல்ல, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போறதுல யூஸ் கிடையாது. உள்ள என்ன இருக்கு, பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இந்த டாபிக் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மகளிர் இடஒதுக்கீடு அமல் மசோதா ஏப்ரல் 16 மீண்டும் கூடுகிறது. நாடாளுமன்றம் கூடுது. ஆக்சுவலா இப்போ ஒத்தி வச்சுட்டு மறுபடியும் 16ஆம் தேதி ஏப்ரல் 16 கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மெயினா இந்த ஒரு மசோதாக்காக இருக்கும். இந்த ஒரு பில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்ன அப்படின்னா இந்த மசோதாக்கு பேர் வந்து சக்தி வந்தன் அதிநியம். ஓகேவா? நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ எப்போ அறிமுகப்படுத்தினாங்க? 2023. என்ன நாரி சக்தி வந்தன் அதிநியம்னா என்ன? மகளிர் இட ஒதுக்கீடு சுதந்திர இந்தியாவில் பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான சட்டம். 33%. ஓகேவா? 33% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்துல வேணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஒரு சட்டம். ஓகேவா? சோ இப்போ பெண்கள் அதிகமா ரெப்ரசன்ட் பண்றது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு சட்டத்தை 2003 106 என்ன நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அமெண்ட்மெண்ட் 106 அப்படிங்கிறது இது சம்பந்தப்பட்டிருக்கிறது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, உமன் ரிசர்வேஷன் பில், அதை நாரி சக்தி வந்தன் அதிநியம் சொல்லுவாங்க. 2023 அமெண்ட்மெண்ட் நம்பர் 106. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் நம்பர். ஸோ
இதுல அமெண்ட்மெண்ட் நம்பர் ஒரு 3 ஆர்டிகல்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த ஆர்டிகல் என்ன அப்படிங்கறதையும் அடுத்தடுத்து பார்ப்போம். இதுல மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க, சட்ட திருத்தம் 106. ஓகேவா? எதுக்காக? மக்களவையில சட்டப்பேரவையில பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த இதுலயே அமெண்ட்மெண்ட்லயே சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்ததுக்கு அப்புறம் தொகுதி மறுவரையறை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பட் மறுபடியும் ஏன் இப்போ நாடாளுமன்றம் கூடுது? எஸ், இதுக்காக தான் வருது. முன்னாடி இருந்த அமெண்ட்மெண்ட் படி இப்படி சொல்லிட்டு இப்போ வந்து இமீடியட்டா அதை கொண்டு வந்துடலாம், சேஞ்சஸ் வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. 816 என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதையும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். ஓகேவா? சாரி, அடுத்தடுத்த நியூஸ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. 816 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே இது வந்து இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நடக்க போகுது. 2026 ஃபேஸ் 1, 2027 பிப்ரவரிக்கு மேலதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது வந்து செகண்ட் ஃபேஸ்ல தான் மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து என்ன அப்படின்னா வீடுகள், ஓகே, அந்த மாதிரி விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏப்ரல் 1ல இருந்து. ஓகே, ஸோ அந்த செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு அந்த டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டா கிடைச்சதுக்கு அப்புறம் தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சட்டம் அமலுக்கு வரும் அப்படிங்கிறது 106 அமெண்ட்மெண்ட் 106ல சொல்லியிருந்தது. ஆனா இப்போ வந்து இதை இமீடியட்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப அமைச்சரவை கூடுது, நாடாளுமன்றம் கூடுது. ஓகே, ஸோ இது தொடர்பான விதிகள், ஆர்டிகிள்ஸ் என்னென்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகிள் 330A, 332A, 334A. ஓகேவா? இந்த மூணையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, மக்களவையில பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குறதுக்காக சேர்க்கப்பட்ட புதிய விதி தான் 330A. மாநில சட்டப்பேரவையில பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு 332A. ஓகேவா? இடஒதுக்கீட்டின் காலம் 15 ஆண்டு. இப்போ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அந்த ரிசர்வேஷன் வந்து 15 வருஷத்துக்கு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்போ அமலுக்கு வரும்? அதாவது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சு மறுவரையறை தொகுதி வரையறை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும்னு சொன்னதும் இந்த ஒரு ஆர்டிகல் 334A தான் இருக்கு. இப்போ நாடாளுமன்றம் கூடி அதை இமீடியட்டா வந்து இந்த சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஒரு விதியில தான் மாற்றம் பண்ணணும். 334A அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 330A, 332A, 334A இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ இதை பத்தி அடுத்தடுத்த நியூஸஸ் வரப்போ நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். அடுத்தது என்ன அப்படின்னா, துணைவேந்தர்களை மாநில அரசு நியமிப்பதால் கல்வித்தரம் பாதிக்காது. இது என்ன நியூஸ்? இதையே நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நியூஸ் சொல்லிட்டாங்க, துணைவேந்தர்களை தமிழக அரசு பதில் மனு. பட் அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன இருந்துச்சு, என்ன சட்டத்துக்காக இந்த இது சொல்லியிருந்தாங்க, இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் நம்ம எக்ஸாம் ஓரியன்டா என்ன அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி சட்டம் இயற்றப்பட்டது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து ஆளுநர்கிட்ட இருந்துச்சு, அதை வந்து மாநில அரசுக்கு மாத்தி சட்டம் நிறைவேற்றப்பட்டுருச்சு. ஓகேவா? ஸோ இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து. அதுக்கு முன்னாடி இந்த ஹைலைட் பண்ணியிருக்க நியூஸஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. தலைமை நீதிபதி S.A. தர்மாதிகாரி, அதுக்கப்புறம் பல்கலைக்கழக சட்டங்கள் இயற்ற மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது. இது ஒரு நியூஸ். இது எதுக்காக? இது வந்து 3 பட்டியல் தெரியும் உங்களுக்கு. அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படிங்கிறது. அந்த 3மே இங்க ரிலேட் ஆகும். இது ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு? பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக சட்டம் இயற்ற மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னா இது பொது பட்டியல் இருக்கு. இது கல்வி பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. கரெக்டா? ஸோ பொதுப்பட்டியல் என்ன நடக்கும்? மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். பட் ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு, ரெண்டுக்கு இடையே ஏதாவது முரண் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ வந்து மத்திய அரசோட சட்டம் தான் மேல நிற்கும், மாநில அரசோட சட்டம் செல்லாது. ஸ்டில் அது வழக்கில் என்ன, நம்ம வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ், மாநில அரசுக்கு தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சட்டம் ஏற்றிடுச்சு. துணைவேந்தர்களை நியமிக்க அதிகாரம். எப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்க பல்கலைக்கழகங்களுக்கு சான்சலர், வேந்தர், துணைவேந்தர் 2 பேர் இருப்பாங்க. வேந்தர் அப்படிங்கிறது எப்பவுமே ஆளுநர் தான் இருப்பாங்க. துணைவேந்தர் அப்படிங்கிறது வந்து அந்தந்த யூனிவர்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணி கம்ப்ளீட் நிர்வாகத்தை பண்ற ஆளுங்க தான் துணைவேந்தர். ஓகேவா? ஸோ இப்போ அந்த துணைவேந்தர் நியமிக்கிறதுல தான் பிரச்சனை. தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் ஏற்றி இது வந்து எங்களுக்கு தான் உரிமை, அதாவது மாநில அரசுக்கே உரிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க. இங்க நம்ம ஏற்கனவே சொன்னது அதுல ஒரு லைன் இருந்துச்சு இல்ல, இந்த லைன் பார்த்துருப்பீங்க. பல்கலைக்கழகங்கள்
தொடர்பாக சட்டம் இயற்ற மாநில அரசுக்கு உரிமை உள்ளது அப்படிங்கிறதுக்காக அந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தற்போது அரசியலமைப்பின் பொதுப்பட்டியலில் உள்ளது என்னது? கல்வி. 1976 42வது சட்ட திருத்தம் 42nd அமெண்ட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 42வது சட்ட திருத்தம் மூலமா மாநில பட்டியல்ல இருந்து பொது பட்டியலுக்கு வந்துருச்சு கல்வி. அதுக்கு முன்னாடி வரையுமே எங்க இருந்துச்சு? மாநில பட்டியலில் தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், இதனால் மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக சட்டம் இயற்ற அதிகாரம் பெற்றுள்ளது. எதுக்கு? பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால. இப்போ பொதுப்பட்டியலில், மத்திய பட்டியலில், மாநில பட்டியலில் எவ்வளோ துறைகள் இருக்கு, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. மத்திய பட்டியலில் இப்போ 100 இருக்கு. இப்போ எவ்வளோ? 100. இதுக்கு முன்னாடி இருந்தது 97. தொடக்கத்தில் இருந்தது, இதுக்கு முன்னாடின்னு சொல்லக்கூடாது, தொடக்கத்தில் இருந்தது. மாநில பட்டியலில் 61, தொடக்கத்தில் இருந்த 66. இங்க இருந்து தான் எங்க மூவ் பண்ணியிருக்காங்க? பொதுப்பட்டியலில் 52 இருந்தது, இப்போ 47. ஓகேவா? ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் போயிட்டு இப்போ கடைசியா 97, 66, 47 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ சாரி 97, 66, 47 வந்து முன்னாடி இருந்த நம்பர். இப்போ இருக்கிறது 100, 61, 52. ஓகேவா? ஸோ மாநில இதுல இன்னொரு அடிஷனல் நியூஸ், பட் அந்த அளவுக்கு ரொம்ப மென்ஷன் பண்ணியிருப்போம் பாருங்க. 2023 குஜராத் பொது பல்கலைக்கழகங்கள் சட்டம், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்டேட் வந்து அந்த அதிகாரத்தை மாநிலத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டம். இதெல்லாம் எங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்க மெயின்ஸ் எழுத போறீங்க, மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எழுதுறப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ தெலுங்கானா அதே மாதிரி ஒரு சட்டத்தை இயற்றி ஒரு தனி பல்கலைக்கழக நியமன ஒரு தனி வாரியத்தை, காமன் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அமைக்க ட்ரை பண்ணாங்க. பட் என்ன நடந்தாலும் குஜராத்லையும் சரி தெலுங்கானாலையும் சரி இப்போதைக்கு வந்து அந்த வேந்தர் பதவி வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஆளுநர் கிட்ட தான் இருக்கு. எக்ஸப்ஷன் சம் பிளேசஸ், சம் யூனிவர்சிட்டிஸ் இன் குஜராத், ஒரு மத்திய யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்க மட்டும் ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவோட தலைநகர் 3 விதி இருக்கு, சாரி 3 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதை பத்தி நம்ம பேசியிருக்காங்க, 3 மசோதாக்கள் பத்தி. ஓகேவா? மசோதா சட்டம் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். போன வீடியோலயே நம்ம சொல்லியிருந்தோம். மசோதான்னா தாக்கல் பண்றது, அதாவது எல்லா அப்ரூவலும் வரதுக்கு முன்னாடி ஒரு மசோதா தான், ஒரு பில்லு தான் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. அந்த பில்லு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா 3 லெவல் அப்ரூவல். 3 லெவல் அப்ரூவல்ங்கிறது மக்களவை, மாநிலங்களவை, அதுக்கப்புறம் ஹூ இஸ் பார்ட் ஆஃப் பார்லிமெண்டோட 3வது பார்ட் யாரு அப்படின்னா நமக்கு தெரியும், குடியரசுத் தலைவர். ஓகே, பிரசிடென்டோட அப்ரூவல், பிரசிடென்ட் அப்ரூவலும் இருக்கணும். மக்களவை மாநிலங்களோட நிறுத்திட்டா அங்க செல்லாது. ஃபைனல் அப்ரூவல் இட் ஷுட் பி கம் ஃப்ரம் பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ பிரசிடென்டோட அப்ரூவல் இருந்தாதான் அது வந்து ஒரு சட்டமா மாறும். ஓகே, ஸோ மசோதா சட்டம் ரெண்டுக்கு வித்தியாசம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, ஆந்திராவோட தலைநகர் அமராவதி நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது. மக்களவை மாநிலங்களவை ரெண்டுலையுமே சட்டம் அந்த மசோதா வந்து தாக்கல் பண்ணப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வேற இன்னொரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆந்திர பிரதேசம் மறுவரையறை சட்டம் 2014 திருத்தம் மேற்கொண்டு அமராவதி வந்து ஒற்றை தலைநகராக மாற்றணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த 2014 சட்டம் ஆந்திர பிரதேசம் ஆந்திரா ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 தான் ஏற்கனவே ஒரு இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க? ஹைதராபாத் வந்து காமன் தலைநகராக இருக்கணும், அது இதுங்கிற விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயத்தை ரிமூவ் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அமராவதி தான் 2024 இருந்து இதோட தலைநகரம் அப்படின்னு அந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்க ஏன்னா அந்த கிரீன்ல ஹைலைட் பண்ணியிருக்க பாருங்க, அந்த தீர்மானத்தில் 2024 ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஆந்திராவின் தலைநகரம் அமராவதி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பரிந்துரைத்து மத்திய அரசுக்கு ஆந்திர அரசு வேண்டுகோள் விடுத்தது. அதனடுத்து தற்போது நாடாளுமன்றத்தில் அமராவதியை ஆந்திராவின் ஒற்றை மற்றும் நிரந்தர தலைநகராக அங்கீகரிக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆந்திராவோட தலைநகர் அமராவதி. இது ஏற்கனவே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014, 10 வருஷம் வந்து காமன் தலைநகரம் ஹைதராபாத். ஸோ 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அரசாங்கம் வந்து ஆந்திரால 3 தலைநகர். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை நான் அடுத்தடுத்து ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிடும். ஆந்திரா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி 2 ஜன் விஸ்வாஸ், அதுக்கப்புறம் CAPF அப்படிங்கிற ஒரு 2 மசோதாவுமே இருக்கு, அதை பற்றியும் பார்த்துருவோம். ஓகே, மசோதா ஆந்திர பிரதேசத்தின் ஒரே மற்றும் நிரந்தர தலைநகர் அமராவதியை அங்கீகரிக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. 2 அவையிலையும் நிறைவேற்றியாச்சு. பின்னணி ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2014.
ஆந்திரா ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ல வந்து திருத்தம் மேற்கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மறுசீரமைப்பு தேதி 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 ரொம்ப முக்கியம். அது என்னது? ஜூன் 2, 2024. ஓகேவா? ஸோ இதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எப்போ இருந்து பேக் டேட் போட்டு இதை எடுத்துருக்கிறாங்க பாருங்க. 2026 இருக்கும், பட் 2024 இருந்து ஆந்திராவோட தலைநகரா அமராவதி அப்படிங்கறது வந்து மென்ஷன் பண்ணி தீர்மானம் கொடுத்துருக்காங்க. தீர்மானம் வந்து சட்டசபை இங்க மக்களவை மாநிலங்களவை, அதாவது ஆந்திரா சட்டசபையில கொடுத்த தீர்மானத்தை வச்சு இங்க பில் பாஸ் பண்ணி இப்போ அது ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. மக்களவை மாநிலங்களோட அப்ரூவல் வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ முந்தைய அரசு அறிவித்த 3 தலைநகரம், விசாகப்பட்டினம், அமராவதி, கர்னூல். ஓகேவா? இந்த 3 தலைநகரம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைநகரம் சொல்லியிருந்தாங்க முன்னாடி இந்த அரசு. இப்போ அதை கைவிட்டுட்டு ஒற்றை தலைநகரம் அப்படிங்கிற ஒரு இது ஃபைனலைஸ் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் ஜன் விஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு இதை பத்தி பேசியிருந்தோம். இதுவுமே ஒரு மசோதா. இது வந்து திருத்த மசோதா. ஓகேவா? அமெண்ட்மெண்ட் தான். 2023 ஜன் விஸ்வாஸ் சட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எதுக்காக இந்த சட்டம் அப்படின்னா, வணிகத்தை எளிமைப்படுத்துதல், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக சில அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சட்டத்துல. ஓகேவா? 2023 கொண்டு வந்த சட்டத்தை இப்போ 2026 அதோட அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டை 2 அவையிலையும் நிறைவேற்றியாச்சு. நோக்கம் பார்த்துட்டோம். திருத்தத்தோட அளவு என்னன்னா, கிட்டத்தட்ட 23 அமைச்சகத்துக்கு கீழே வர 79 மத்திய சட்டங்கள், 23 அமைச்சரவை கீழே வர மத்திய சட்டங்கள்ல 79 மத்திய சட்டங்கள்ல வந்து சுமார் 284 விதிகள்ல திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இதுல முக்கியமா என்னன்னா, 217 விதி குற்றவியல் பிரிவுல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சிறிய தவறுகளுக்கான சிறை தண்டனை விதிப்பதற்கு பதிலாக அவை அபராதம் அல்லது எச்சரிக்கை மூலம் சரி செய்யப்படும். இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப மைன்யூட் பெட்டி கேசஸ் அந்த மாதிரி இருக்கிறது வந்து சிறை தண்டனைக்கு பதிலாக அபராதமும் எச்சரிக்கையும் கொடுத்து, ஸோ இதுதான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்காக, வணிகத்தை எளிமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த சேஞ்சஸை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ பாஸ் ஆகிருக்கிற பில்ல சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகே, சிஏபிஎஃப்னு சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அதுல இருக்கிற ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொது நிர்வாகத்துக்கான பில்லு. இதுல வந்து என்னென்ன வரும்? சிஆர்பிஎஃப் வரும், பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, ஒரு 4-5 நமக்கு தெரியும். சிஆர்எஃப் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், அது தாண்டி நிறையா இருக்குது. அதில் இது எல்லாத்துல இருக்க பொது நிர்வாகம் பற்றி, அதில் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எப்படி பணியமர்த்தணும், என்னென்ன ரிசர்வேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அது ஆந்திராவோடது பேசியிருந்தோம்ல, அதில் என்ன அப்படின்னா, மாநில மறுசீரமைப்பு, ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 எதை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க? ஆர்டிகல் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகல் 3 என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புதிய மாநிலங்களை உருவாக்குதல், எல்லைகளை மாற்றுதல். அதாவது ஏற்கனவே இருக்கிற மாநிலத்தோட எல்லையை பரப்ப குறைக்கலாம், கூட்டலாம், எல்லையை மாற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். 2 மாநிலத்தை ஒன்னா மாற்ற முடியும், ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆர்டிகல் 3. இதை பேஸ் பண்ணி தான் ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் நடந்திருக்குது. ஓகேவா? ஸோ எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் அதோட சிலபஸ்ல என்னென்ன விஷயங்கள் கவர் ஆயிருக்கு அது கூட நம்ம ரிலேட் பண்ண முடியுமா? எஸ், கான்ஸ்டியூஷன் நிறைய இடத்துல கவர் ஆகும். இந்த பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்றப்போ எந்தெந்த ஆர்டிகல் எங்க அப்படிங்கிற விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் கொஞ்சம் படிங்க. ஓகேவா? ஸோ ஆந்திர பிரதேசம், நான் சொன்ன அந்த ஹைதராபாத் வந்து 10 வருஷம் இருக்கணும் காமன் தலைநகரம். அது வந்து 2014 இருந்ததுக்கப்புறம் 2024 10 வருஷத்துல முடிஞ்சிருக்கும். அதனால தான் பேக் டேட் போட்டு ஜூன் 2, 2024 அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நிலவுக்கு புறப்பட்ட 4 விண்வெளி வீரர்கள். நாசாவோட ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிற ஒரு திட்டம், 53 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நிலாவுக்கு பயணம். ஸோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது ஆர்டமிஸ் 2, இந்த நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த விண்வெளி அமைப்பு? நாசா. கிட்டத்தட்ட 53, இதுக்கு முன்னாடி 1972 அப்பல்லோ 17, ஓகே, அது மூலமா தான் நிலவுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. இப்போ இது எங்க இருந்து ஏவப்பட்டுச்சு அப்படின்னா, புளோரிடால இருக்கிற கென்னடி விண்வெளி மையம். ராக்கெட் எது மூலமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா வந்து கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 32 அடுக்குமாடி கட்டடத்திற்கு இணையான உயரமா, SLS அப்படிங்கிற ராக்கெட். அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன். SLS வந்து ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் அப்படிங்கிறது. இதுவரை நாசாவால் உருவாக்கப்பட்டதிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ராக்கெட் தான் இது. மிகவும் சக்தி வாய்ந்த ராக்கெட் நாசாவால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அது இதுதான்.
சூப்பர் ஹெவி லிஃப்ட் ராக்கெட் 32 அடுக்குமாடி கட்டத்திற்கு இணையான உயரம். அது வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னா 98 மீட்டர்ஸ், 98 மீட்டர், 32 அடுக்குமாடி கட்டுறது, அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்வெளி வீரர்கள் யார் யார் போயிருக்காங்க நிலாவுக்கு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நல்லா நோட் பண்ணணும். ஆக்சுவலாக அது நிலாவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நிலாவில் தரையிறங்க போகிறது கிடையாது, நிலவை சுற்றி வருவாங்க. ஓகே, அங்கே நிலவை சுற்றி வந்து பல்வேறு சோதனைகளை மேற்கொள்வார்கள். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 10 நாட்கள் நீடிக்கும் இந்த பயணத்தில் நிலவை சுற்றி வந்து சோதனைகளை மேற்கொள்வார், நிலவில் தரையிறங்க மாட்டார்கள். ஓகேவா? ஸோ நிலாவுக்கும் பூமிக்குமான இடையம் சுமார் அப்ராக்சிமேட்டாக 4.06 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிற மென்ஷன். அடுத்த இலக்கு ஆர்டமிஸ் 3 என்ன அப்படின்னா நிலாவோட தென் துருவத்தில் மனிதர்களை தரையிறக்க நாசா திட்டமிட்டுள்ளது அப்படின்ட்டு இருக்காங்க. நிலாவோட சவுத் போல்ல SLS ஏற்கனவே பார்த்துருந்தோம். நிலாவோட தென் துருவம் இந்தியா. சந்திராயன் 3 எங்க தரையிறக்கணும்? ஆக்சுவலா நிலவோட தென் துருவத்தில். ஓகே, ஸோ இங்க வந்து தண்ணி இருக்கும், உறைந்த நிலையில தண்ணி இருக்கும் அப்படின்றும் தென் துருவத்தில் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் வி டன் வித் த தினமணி நியூஸ். ஸோ ஹிந்துவில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ரிப்பீட்டட் நியூஸஸ் தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே இது பார்த்தது. தலைமை தேர்தல் ஆணைய உத்தரவின் பேரில் டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் பதவியேற்பு. அதுக்கப்புறம் அமைச்சரவையின் பரிந்துரைகளை ஆளுநர் நிராகரிக்க முடியாத ஆர்டிகல் 161, 163, 72 இது எல்லாமே உள்ள வரும். இங்கேயே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்க. அரசியல் 163 ஆளுநருக்கு அதிகாரங்களை பயன்படுத்தும் போது தனக்கு பிடித்திருந்தாலும் பிடிக்காவிட்டாலும், ஏன்னா 161 தான் தண்டனைகளை குறைக்கிறது, கூட்டுறது, இல்லை நிறுத்தி வைக்கிறது. ஸோ ஆளுநர் வந்து அந்த இதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இது எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. ஸோ 161 நீ எக்ஸிக்யூட் பண்ண போற அப்படின்னு சொன்னா உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் அமைச்சரவையோட வார்த்தைகளுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா they have to act based on the act and advice. ஓகே, aid and advice of the என்னது அமைச்சரவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 163 என்ன அமைச்சரவை என்ன சொல்லியிருக்கோ அந்த ஒரு அட்வைஸுக்கு வந்து கட்டுப்படணும் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ 161, 63, 72 இதெல்லாமே பார்த்துக்கோங்க. 72ங்கிறது இந்த 161 தண்டனையை குறைச்சிக்கிறது, நீக்கிறது, நிறுத்தி வைக்கிறது இந்த அதிகாரம் ஆளுநர் யாருக்கு பிரசிடென்ட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான் 72. நாடாளுமன்றத்தோட சிறப்பு கூட்டம் நான் 816 மைண்ட்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்ல தெரியுமா? இங்க இருக்கு பாருங்க 816. இது வந்து மக்களவை தொகுதி இவ்வளோ மாற்ற போறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல 273 இடம் 33% வந்து பெண்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. ஓகேவா? ஸோ இது வரட்டும். அடுத்தடுத்த என்ன ப்ராக்ரஸ் இருக்கு இந்த பில் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ வி எண்ட் ஃபார் த April 3rd நெக்ஸ்ட் April 4ல மீட் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் சேனல். எஸ், வி ஆர் ஷேரிங் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் ஷேர் பண்ணுவோம். வீடியோஸ் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். தென் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து அந்த இது பேர் என்ன இமேஜஸாக நம்ம டெவலப் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ சேனலை பார்த்துக்கோங்க, யூடியூப் சேனல். தென் டெலகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நம்மளோட யூடியூப்ல. ப்ளஸ் நீங்கள் டெலகிராம் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? தேங்க்யூ. வேறு எதுனாலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டை பார்க்குறேன். வேறு எதுனா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.